போராட்டத்துக்கு முதல்ல அவங்க தலைவரே இன்னும் வீட்டை விட்டு வெளில வரலையேங்க. ஏதாவது நலத்திட்டம் கொடுக்கறதா இருந்தா கூட கம் டு மை ஹோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க பேக் கொடுக்குறீங்க. எல்லாத்துலயும் இன்னைக்கும் திமுக வந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராவோ இல்ல நமக்கு அது மைனாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டா எது நடந்தாலும் இன்னைக்கும் நம்ம ஊர்ல உட்காந்து போராடிட்டு இருக்கோம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக. எந்த போராட்டத்துல தாவேக்காவை சேர்ந்தவங்க திமுகவோட இணைந்து களத்துல நின்றுருக்காங்க? நம்ம பிரதிநிதி வந்து டெல்லிக்கு போனாங்கன்னா கவர்னரை பார்த்தோ இல்ல மேடம் பிரசிடென்ட்டை பார்த்தோ மோடி அவர்களை பார்த்தோ யாரை பார்த்து வேணாலும் எங்களுக்கு இந்த நிதியை கொடுங்க, எங்க அரசுக்கு இது வேணும் அது வேணும், நம்ம அரசுக்காக மக்களுக்காக வந்து தைரியமா நேர்ல போய் பார்த்து கேட்கறாங்க. நாங்க இதுதான் பார்த்து பேசணும்னு வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இவங்க மாதிரி 4 கார் 5 கார் மாதிரி மறைமுகமா போயிட்டு என்ன பேசுறாங்கன்னு கூட வெளியில தெரியாம அப்படிலாம் நம்ம பண்ணலையே. இவங்க அரசியலுக்கு வந்துட்டோம் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து இவங்களுக்கு இது நடக்குதே, நீங்க ஏன் இது எதிர்பார்க்கல, நீங்க ஏன் இது சொல்லலை, நாங்க கண்டன குரல் எழுப்பலன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே மக்களே சாட்சி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தான் முன்னாடி நின்றுருக்கோம். வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக வந்து திமுக வந்து எவ்வளவு தூரம் போராடிச்சு அப்படின்றது மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும்போது திமுக தான் முன்னாடி மாநிலமா இருந்து எல்லாத்துக்கும் போராடிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில திரு விஜய் அவர்கள் வந்து அண்மையில ரிசல்ட் கூட வந்துச்சு. ரிசல்ட் வந்து கையிழந்த மாணவனுக்கு குழந்தைக்கு வந்து கை வரதுக்கான உதவியை நம்ம சிஎம் செஞ்சிருக்காரு. ஒரு பெண் பிள்ளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முகமாற்று அறுவை சிகிச்சை வேணும் தாத்தா அப்படின்னு கேட்டு வீடியோ போட்டு இந்த குழந்தைக்கு முகமாற்று அறுவை சிகிச்சை. ஐநாவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பாராட்டுது, தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டரை வந்து பாராட்டுறாங்க. இவ்வளவு விஷயம் நகர்ந்துட்டு இருக்கும்போது 4 வருஷத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஹம்பகுன்னு சொல்றது வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக சும்மா ஏதோ அரசியல் பேசுறதுக்காக இப்போ அவர் பேசுறது. அவர் உண்மையாவே மக்கள் மேல அக்கறை இருந்திருந்தா, எதிர்கட்சி தலைவர்னு தன்னைத்தானே அவர் நினைச்சிருந்தா நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டிஎம்கேவின் ஐடி விங்கின் துணை செயலாளர் பத்மபிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். நாட்டையே உலக்கிய 2019 பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த சம்பவத்துக்கு நேற்று முன்தினம் வந்து தீர்ப்பு வந்து வழங்கியிருந்தாங்க. இந்த வழக்கு வந்து தீர்ப்பு நல்ல முறையில் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலே திமுக அரசு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இது நடைமுறைக்கு வந்துடுச்சு தீர்ப்பும். முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொடநாடு வழக்கம் வந்து தீர்ப்பு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு கிடைச்ச ஒரு ஜஸ்டிஸாக தான் பார்க்கப்படுது. ஸோ கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பெண்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் நடந்தால் அது தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்காது, நீங்கள் வந்து வழக்காடலாம் அப்படின்றதுக்கான ஒரு சுதந்திரமான ஒரு ஸ்பேஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. முதல்ல அந்த சகோதரிகளுக்கு தோழிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவங்க பக்கம் இருக்குது. அந்த வகையில் இந்த தீர்ப்பு அப்படின்றது நியாயமான முறையில் அவங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே கிடைக்க வேண்டியது. பட் முன்பிருந்த ஆட்சியாளர்கள் அதை டிலே பண்ணதுனால இவ்வளோ தூரம் டைம் எடுத்து அதை ஆர்கியூ பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு இந்த தீர்ப்பு கிடச்சிருக்கு. அது இன்னும் கூட முன்னாடியே கிடச்சிருந்துருக்கலாம். ஓகே மேம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆண்டு வந்து திமுக அரசு பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 4 ஆண்டு முடிச்சுட்டு 5ஆவது ஆண்டு தொடக்கத்தில் நாடு போற்றும் 4 ஆண்டு சாதனை அப்படின்ற விழாலாம் வந்து நடந்துருது. அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கம்மா. 4 ஆண்டில் திமுக அரசு என்னென்ன வந்து பண்ணியிருக்கு? திமுக அரசு பொறுப்பேற்கும் போது கொரோனா காலம், உலகமே முடங்கி கிடைந்த நேரத்தில் வந்து ஆட்சி எடுத்துட்டு வந்தோம். முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணிட்டு போனாங்கன்னு தெரியாது. கஜானா காலி, நம்ம சொன்ன வாக்குறுதிகள் தாண்டி கொரோனா மாதிரியான பேரிடர் காலத்தில் வந்து பொறுப்பேற்கிறோம். அப்போ நமக்கு வாக்குறுதியை கொடுத்த நிறைய இதை பார்த்துட்டு இதெல்லாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிரணியில் இருக்கிறவங்க கொக்கரிச்சாங்க. ஏன்னா நாங்கள் தான் கஜானா காலி பண்ணிட்டு போயிருக்கோமே, நீங்கள் எப்படி வந்து இதெல்லாம் செய்ய முடியும், எதை வச்சு நீங்கள் 1000 ரூபா தரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ஏளனமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த திட்டங்களெல்லாம் வந்து அவங்க கை காட்டி இதெல்லாம் முடியவே முடியாது, சாத்தியமே இல்லைன்னு சொன்ன திட்டங்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்த்து அண்டை மாநிலங்கள் தாண்டி வெளிநாட்டவரும் நம்ம திட்டங்களை வந்து அவங்க இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து நடக்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு. காலை உணவு திட்டமாகட்டும், இல்லை மகளிருக்கான அந்த 1000 உரிமை தொகை ஆகட்டும், இல்லை விடியல் பேருந்து பயணம்னு சொல்லிட்டு கட்டணமில்லா பேருந்து ஆகட்டும், இதெல்லாம் வந்து பெரிதும் விமர்சிக்கப்பட்ட திட்டங்கள். ஆனால் இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தில் போய் தமிழ் புதல்வன் திட்டம் வரைக்கும் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் முதல்வர் அவர்கள் வந்து ஓட்டரசியலுக்காக செய்திருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த திட்டங்கள்லாம் நிறுத்திட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு 1000 ரூபா வந்து கொடுத்துருக்க முடியும், மீண்டும் ஆட்சிக்கு வந்து சுலபமாக வர முடியும் அப்படின்ற ஒரு பேஸை வந்து ரெடி பண்ணியிருக்க முடியும். பட் அதெல்லாம் தாண்டி சொன்ன திட்டங்கள் சொல்லாத திட்டங்கள்னு அவளுக்கு வந்து அந்த பல திட்டங்கள் வந்து குழந்தைகளுக்கும் கல்விக்கும் பெண்களுடைய வேலை வாய்ப்புக்கும் கொண்டு வந்த திட்டங்களாக தான் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் மட்டும் அது வெற்றி பெறல. இப்போ அண்டை மாநிலமான தெலுங்கானாவில் ஆரம்பித்து டெல்லி தேர்தலில் வின் பண்ணுறதுக்கு கூட
திராவிடியன் மாடல் ஆட்சியுடைய திட்டங்கள் தான் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாடலாக காட்டுச்சு. அண்ட் கனடா, யூரோப் கூட நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை வந்து எடுத்து அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திராவிடியன் மாடல். ஸோ இது வந்து மக்களுக்கு ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. காரணம் டெய்லி நாங்கள் பேருந்தில் பயன் பண்ணுறோம், டெய்லி எங்கள் வீட்டு குழந்தைங்க சாப்பிட்றாங்க, அதனால இது பேசும் பொருளாக இருக்குது. பட் இது இல்லாமல் மகளிர் சுய உதவி குழுவோடைய லோன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகட்டும், நம்பர் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை இன்க்ரீஸ் பண்ணதாகட்டும், விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து இன்னும் நிறையா தொழில் முதலீடுக்கு திட்டங்கள் மற்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சிப்காட்டில் வேலை செய்கிற பெண்கள் வந்து நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்களுக்கான பிளே ஏரியாவும் இனி எல்லா சிப்காட்லேயும் வந்து கொண்டு வருது. இது வந்து ஒரு பெண்ணாக பார்க்கும்போது பெண்களுடைய வளர்ச்சிக்கு மட்டும் தமிழ்நாடு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கு. இதே மாதிரி வேளாண் பட்ஜெட் கொண்டு வந்ததாகட்டும், தனித்துவமாக நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆட்சி வருது வரல அப்படின்றத தாண்டி இனி வரும் நாட்களில் எந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த திட்டங்களோட நீட்சியாக தான் அது வரும். ஸோ வளர்ந்து தமிழ்நாடுக்கு பின்னாடி வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் இப்போ இருக்கக்கூடிய சிஎம் உடைய கையெழுத்து அப்படின்றது எப்பயுமே இருக்கும். ஒரு பக்கம் நீங்கள் சாதனைகள்லாம் அடுக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பொள்ளாச்சி தீர்ப்புக்கு வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்த 4 ஆண்டுமே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த 4 ஆண்டுமே வந்து ஒரு ஹம்பக் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு, நீங்கள் ஏன் வந்து பொள்ளாச்சி தீர்ப்புக்கு வந்து பங்கெடுத்துக்கிறீங்க? சிபிஐக்கு மாற்றினது வந்து அதிமுக அரசு தான், தீர்ப்பு கொடுத்தது வந்து நீதிமன்றம். இதுக்கு ஸ்டாலின் அவர்களும் திமுக அவர்களும் என்ன பங்கெடுத்துக்கிறீங்க? இதுக்கு நீங்கள் ஏன் பங்கெடுத்துக்கிறீங்க? கூச்சமே இல்லாமல் ஏன் மாறு தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ நாளாக வந்து இன்ஆக்டிவாக இருந்து திடீர்னு ப்ரோஆக்டிவாக மாறிக்காரு. ஆக்டிவ் கூட இல்லை, ப்ரோஆக்டிவ். ஏன்னா எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, இன்னும் ஒரு வருஷத்தில் மறுபடியும் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம வந்துடணும், நம்ம தனியாக வரணும், இல்லை தாமரையோடு வந்துடணுன்ற ஒரு இதில் வந்து அவங்க என்ன வேணாலும் பேசலாம். பல முக்கியமான சம்பவங்களே தொலைக்காட்சியில் பார்த்து ஊர்ந்து வந்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கறதுக்கான கண்கள் இல்லையோ என்னவோ, மக்களே இன்னைக்கு பார்த்து பாராட்டுற அளவுக்கு, குழந்தைகள் கூட ஸ்டாலின் தாத்தான்னு சொல்லி அன்போடு கூப்பிடுற அளவுக்கு அண்மையில் ரிசல்ட் கூட வந்துச்சு. ரிசல்ட் வந்து கையிழந்த மாணவனுக்கு ரிசல்ட்டுக்கு அப்பாற்பட்டு அந்த குழந்தைக்கு வந்து கை வர்றதுக்கான உதவியை நம்ம சிஎம் செஞ்சிருக்காரு. ஒரு பெண் பிள்ளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முகமாற்று அறுவை சிகிச்சை வேணும் தாத்தா அப்படின்னு கேட்டு வீடியோ போட்டு இந்த குழந்தைக்கு முகமாற்று அறுவை சிகிச்சை. ஸோ எளியவர்கள் கூட நம்ம சிஎம் ஈஸியாக வந்து நெருங்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கு. மக்கள் மட்டும் இல்லை, உலக நாடுகள் போட்டுற ஒரு ஐநாவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பாராட்டுது, தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டரை வந்து பாராட்டுறாங்க. இவ்வளோ விஷயம் நகர்ந்துட்டு இருக்கும்போது 4 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஹம்பகுன்னு சொல்கிறது வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக, சும்மா ஏதோ அரசியல் பேசணுன்றதுக்காக இப்போ அவர் பேசுறது. அவர் உண்மையாகவே மக்கள் மேலே அக்கறை இருந்திருந்தா, எதிர்க்கட்சி தலைவர்னு தன்னைத்தானே அவர் நினச்சிருந்தா, நமக்கு ஆளுநர்னால பிரச்சனை வந்துச்சு. 2152 கோடி கல்விக்கான நமக்கு வர வேண்டிய பணம் வரல, அதுக்கெல்லாம் வாய் திறக்கல. அண்ணாமலை அவர்களால் இன்னும் பல பேரால் வந்து தமிழ்நாட்டுக்கு பல வகையான நெருக்கடிகளும் அவப்பெயரும், தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. ஒன்றுத்துக்கு கூட விரிவான அறிக்கையோ இல்லை கண்டனமோ எதுவுமே தெரிவிக்காம. இல்லையே மேம், இப்போ மன்ரேகாக்கு வந்து அவர் சொல்லி தான் வந்து நிதி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் பேசுறாரு. இல்லை, தொடர்ந்து வந்து யார் இதுக்காக போராடிட்டு இருக்காங்க? தொடர் போராட்டம், ஆர்ப்பாட்டம், மக்கள் பிரதிநிதிக்கு போய் எத்தனை முறை அங்கே டெல்லியில் போய் யாராக எதுக்காக, இப்போ நம்ம பிரதிநிதி வந்து டெல்லிக்கு போனாங்கன்னா கவர்னரை பார்த்தோ இல்லை மேடம் பிரசிடென்ட்டை பார்த்தோ, ஷா அவர்களை பார்த்தோ இல்லை மோடி அவர்களை பார்த்தோ, யாரை பார்த்து வேணாலும் எங்களுக்கு இந்த நிதியை கொடுங்க, எங்கள் அரசுக்கு இது வேணும் அது வேணும், நம்ம அரசுக்காக மக்களுக்காக வந்து தைரியமாக நேரில் போய் பார்த்து கேட்குறாங்க. நாங்கள் இதுதான் பார்த்து பேசணும்னு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இவங்கள மாதிரி 4 கார் 5 கார் மாதிரி மறைமுகமாக போயிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு கூட வெளியில் தெரியாமல் அப்படிலாம் நம்ம பண்ணலையே. நம்ம கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. மக்களுக்கான திட்டங்கள், கேட்குற கேள்விகள், எழுப்புற கண்டன குரல் உட்பட எல்லாமே தைரியமாக இங்கேருந்தும் கேட்குறோம், டெல்லியில் போயும் நம்ம போராடுறோம். நமக்கான வாதத்தை நம்ம இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வச்சிருக்கோம். ஆளுங்கட்சி எதிர்கட்சின்றதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு நல்லது வேணும்னுக்காக போராடிட்டு இருக்கோம். அதிமுக அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு? எதிர்கட்சி தலைவராக இருந்து இவர் அது மாதிரி எந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எழுப்பினார் இல்லை. பிஜேபியோட இருக்கும்போது ஒரு மாதிரி பேசினாங்க, இல்லாதப்போ ஒரு மாதிரி பேசினாங்க, மறுபடியும் இப்போ கூட்டு சேர்ந்திருக்காங்க. மாற்றி மாற்றி அவங்க சீட்டுக்காக விளையாடிட்டு இருக்காங்க. தவிர்த்து தமிழ் மக்களுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கண்டன ஆர்ப்பாட்டமோ இல்லை குரலோ எழுப்பியிருக்காருன்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் இல்லைன்றது தான் பதில். ஸோ இந்த எலெக்ஷனுக்காக நெருங்குதுன்ற பயத்தில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்க முடியுது. இது ஒரு புறம் இருக்க, வக்ஃபு பற்றி ஒன்றிய அரசு வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்துச்சு. அதுக்கு எதிராக வந்து நாங்கள் தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு வந்து ஒன்று தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் தீர்மானம் கொண்டு வந்துட்டீங்க, ஆனால் ஒன்றிய அரசு வந்து 2 அவைகளையும் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரோட கையெழுத்தோட ஒப்புதல் ஆகிடுச்சது, ஆனால் அந்த தீர்மானத்துக்கு என்ன விளக்கம் தர போறீங்க அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, எங்கே அநீதி இழைக்கப்பட்டாலும் முதல் குரல் வந்து தெற்கிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் உதித்திருக்கிறது. இது வந்து மணிப்பூர் இஷ்யூ ஆகட்டும், இல்லை மற்ற மாநிலத்தோட முதல்வர்களை அவங்க அச்சுறுத்துறதாகட்டும், ஈடியை வச்சு மிரட்டுறதாகட்டும், தமிழ்நாட்டில் நடந்தால் மட்டும் நம்ம வாய்ஸ் கொடுக்கறதில்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் எங்கே நடந்தாலும் வாய்ஸ் கொடுக்குறோம். அங்கே விவசாயிகள் அன்றைக்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, நமக்காக மெடல் வாங்கின அத்லெட்ஸ் எத்தனையோ பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. யாருமே வாய் திறக்காதப்போ தமிழ்நாடு தான் வந்து எல்லாத்துக்கும் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு, கண்டன குரலை எழுப்பிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் சிறுபான்மையிற்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் என்னைக்குமே வந்து திமுக அரசு தான் அவங்களோட துணைன்னு இருக்கு.
எப்பெல்லாம் திமுக அரசு பொறுப்பேற்று இருக்கோ அப்பெல்லாம் வந்து சிறுபான்மை மக்களுடைய நலன் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. கட்டிடங்கள், மேம்பாலங்கள் எல்லாமே வந்து இந்த அரசுல தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இங்க கண்டன குரல் எழுப்பாம வேற யார் எழுப்பியிருக்க முடியும்னு கேட்டால் யாருமே இங்க பெருசா பண்ணல. முதல் குரலே இங்கேருந்து இவங்க தான் ஆரம்பிச்சு. ஸோ கூட்டணியில் இருக்கிறவங்களும் நமக்கு வந்து நிறைய இஸ்லாமிய சகோதரர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நலன் அப்படின்றது நமக்கு முக்கியம். இவங்க அரசியலுக்கு வந்துட்டோம், ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து இவங்களுக்கு இது நடக்குதே, நீங்க ஏன் இது எதுவும் பார்க்கல, நீங்க ஏன் இது எதுவும் சொல்லலை, நாங்கள் கண்டன குரல் எழுப்பலன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே மக்களே சாட்சி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தான் முன்னாடி நின்றுருக்கோம். வக்ஃபார் சட்டத்துக்கு எதிராக வந்து திமுக வந்து எவ்வளோ தூரம் போராடிச்சு அப்படின்றது மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும்போது திமுக தான் முன்னாடி மாநிலமாக இருந்து எல்லாத்துக்கும் போராடிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் திரு விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்காக தான் இதை செய்கிறாரு. ரெண்டாவது அந்த பொள்ளாச்சி இஷ்யூ பற்றி லாஸ்ட் கொஸ்டினை கேட்டிருந்தீங்க. பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடியிலேருந்து இந்த சிஐ இதுக்கு மாற்றுறதுக்கே வந்து திமுக அரசு தான் வந்து அப்போ எதிர்கட்சியாக இருந்து போராட்டம் நடத்துனாங்க. இன்னும் சொல்லப்போனால் மேடம் கனிமொழி அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய போராட்டம் வந்து அதிமுக அரசுக்கு எதிராக எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப சீரியஸாக எடுத்து வழக்கு பதிவு பண்ணி அது சிபிசிஐடியிலேருந்து மாறி இப்படி சிஐடிக்கு வந்துச்சு. ஸோ அப்படின்றப்போ எதுவுமே இவங்க செய்யாமல் இருந்துட்டு கொடுத்த ப்ரெஷர்னால ப்ளஸ் அது நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தா நமக்கு தெரியும். அப்போ வந்து எலெக்ஷன்ஸும் நெருங்கிட்டு வந்துச்சு. எலெக்ஷன் ப்ரெஷர்னால சரி இந்த கேஸ் நமக்கு அகேன்ஸ்டாக திரும்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் பல வருஷம் கழிச்சு தான் வந்து அதில் இருக்க அக்யூஸ்டே தூக்கி உள்ளே போட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சாங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை வந்து பொள்ளாச்சி கேஸோட கம்பேர் பண்ணுறது வந்து ஏன்னா அது அண்மையில் நடந்ததுனால மக்கள் மறந்துட மாட்டாங்க, இதை வச்சு அரசியல் பண்ணால் நினச்சிருக்காங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் பொறுத்த வரைக்கும் 6 மணி நேரத்தில் நம்ம குற்றவாளி கைது செஞ்சு அதுக்கான நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் அவங்க கட்சிக்காரங்கன்னு தெரிஞ்சதுனால வருஷக்கணக்கில் அவங்க கைது கூட பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அவங்க ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வரும்போது தான் அந்த ப்ராசஸ்லாம் ஸ்பீட் ஆச்சு. லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணாங்க, ஈவன் ஆஃப்டர் சோ மெனி ப்ரெஷர் அண்ட் ஆர்ப்பாட்டம். ஸோ அவங்க வந்து பொள்ளாச்சி இஷ்யூ ஆகட்டும், இல்லை இந்த வக்ஃபாரி இஷ்யூ ஆகட்டும், இதெல்லாம் இப்போ இவங்கெல்லாம் ஏன் கையில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசியலுக்காக மட்டும்தான். இதே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கெட்டதை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ணி அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு சொல்றாங்க. 4 வருஷம் ஆட்சி முடிஞ்சது, இவ்வளோ நலத்திட்டங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய கடன்லாம் குறைஞ்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோன்றதெல்லாம் நம்ம சொல்லலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது யூனியன் கவர்மெண்ட்டே வந்து சொல்லியிருக்கு. உலக நாடுகள் நம்மளை பாராட்டுது. ஏன் அப்போ பாராட்டுறது கூட இவங்க யாருமே வாய் திறக்கல? ஸோ எலெக்ஷன் நெருங்குதுன்னு உடனே ஏ டீம், பி டீம், சி டீம் எல்லா டீமும் வந்து ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவை பேஸ் பண்ணி கத்துறதா தான் பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க சொன்னீங்க திமுக தான் வந்து நிறைய விஷயங்கள் போராட்டுச்சு, முன்னெடுத்துச்சு அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேகா போன்ற ஜனநாயக சக்திகள் தான் வந்து போராடிக்கிட்டு இருக்கு, இந்த போராட்டத்தில் வந்து திமுக வந்து கலந்துக்கணும், அதுதான் அதோட தார்மீக கடமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தார்மீகமாக தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் மொழிக்கு எதிராக கடந்த 6 மாதங்களில் மட்டும் ஒன்றிய பாஜக அரசினாலும் வாய் பேசாத அதிமுக அரசினாலும் எவ்வளவெல்லாம் வந்து நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுச்சுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் ஏன் இந்தியாவுக்குமே தெரியும். இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. நமக்கு தர வேண்டிய 2152 கோடி கல்விக்கு கொடுக்க வேண்டிய நமக்கு தார்மீகமாக கொடுக்க வேண்டியதாக கொடுக்கல. வக்ஃபாரிய சத்தம் வந்துச்சு, டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. இத்தனை விஷயத்துக்கு வாய் திறக்காத ஆட்கள் திடீர்னு வந்து நாங்கள் ஜனநாயக சக்தின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு நீங்கள் ஜனநாயக சக்தின்னு சொல்கிறீங்க? நம்பர் 1. நம்பர் 2, போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டோம், திமுக வந்து எங்களோட கலந்துக்கலன்னு சொல்கிறாங்க. எந்த ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயத்துக்கு வந்து திமுக போராடாமல் இருந்துச்சுன்னு முதல்ல அவங்க சொல்லணும். 2வது, போராட்டத்துக்கு முதல்ல அவங்க தலைவரே இன்னும் வீட்டை விட்டு வெளில வரலையேங்க. ஏதாவது நலத்திட்டம் கொடுக்குறதா இருந்தால் கூட கம் டு மை ஹோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பேக் கொடுக்குறீங்க. நீங்கள் முதல்ல கிரவுண்டுக்கு வரதுக்கு ரெடியா இல்லை. நீங்கள் முதல்ல எந்த போராட்டமும் முன்னெடுக்கல. எடுக்கிற போராட்டம் ஜனநாயக சக்தின்னு சொல்றீங்க. நீங்கள் அப்படி என்ன ஜனநாயகத்துக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் இன்னும் காட்டலை. எல்லாத்துலேயும் இன்றைக்கும் திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவோ இல்லை நமக்கு அது மைனாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக எது நடந்தாலும் இன்றைக்கும் நம்ம ஊரில் உட்காந்து போராடிட்டு இருக்கோம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக. எந்த போராட்டத்தில் தாவேக்காவை சேர்ந்தவங்க திமுகவோட இணைந்து களத்தில் நின்றுருக்காங்க? எதுவுமே இல்லை. ஸோ இப்போ என்னன்னா ஒரு ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது நாங்கள் ஜனநாயக சக்தி, நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், நாங்கள் நல்லது தான் பண்ண போகிறோம், நீங்கள் எங்களோட வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறது எந்த வகையில் சரி அப்படின்னு கேட்டால் இது வெறும் விளம்பரத்துக்காக சினிமாவில் வர மாதிரி செய்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுமே தவிர்த்து மக்கள் அவங்க யார், என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கெல்லாம் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க, எதுக்கு உண்மையிலே வந்து களத்தில் இறங்கியிருக்காங்கன்றது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது சினிமா கிடையாது, இது அரசியல். இப்போவாவது அவங்க கண் முழிச்சுக்கணுன்றது நாங்கள் விரும்புகிறோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வக்ஃபு திருத்த சட்டத்தை வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இஸ்லாமியர்களுக்கு ஒரு உரிமை பறிப்போகுது அப்படின்னா அதுக்கு எதிராக குரல் கொடுப்போம், அதை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு திமுக அரசு வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் செயலில் என்ன பண்ணிட்டீங்க? செயலில் நீங்கள் அதுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? சட்டசபையில் அதுக்குள்ள தீர்மானங்கள் ஏற்றதுலேருந்து இதுக்கு முன்னாடி திமுக அரசு கொண்டு வந்த பல நலத்திட்டங்கள் தான் தமிழ்நாட்டை மட்டும் மைனாரிட்டிஸ் ஃப்ளரிஷ் பண்ணல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான மாடலாக வந்து அது மாறி இருக்கு. அது முன்பிருந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம சிஎம் ஆட்சி வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. மைனாரிட்டிஸ்க்கு தமிழ்நாட்டில் கிடைச்ச அந்த விஷயங்கள் தான் இந்தியா முழுக்க வந்து பரவி இருக்குன்னு சொன்னால் மிக ஆகுது. அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இனியும் பண்ண தான் போகிறோம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா தமிழ்நாடே ஒருமித்த குரலாக நின்று
திமுகன்னு கிடையாது, இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இதை வச்சு நம்ம அரசியல் பண்றோமான்னு கேட்டா திமுக அரசியல் பண்ணல. ஆனா திமுக பண்ணுது பண்ணலன்னு இவங்களே ஒரு மாயை கிரியேட் பண்ணி அதை வச்சு இவங்க தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து, சட்டசபையில தீர்மானம் ஏற்றதுல இருந்து, நம்மளுடைய சிஎம் அவர்களே அறிக்கை விடுறதுல இருந்து, பிஎம்க்கு கடிதம் எழுதுறதுல இருந்து, எல்லாத்துலயுமே வந்து எல்லாரும் இங்க இருக்க லீடர்ஸ்ல ஒருமித்த குரலோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்து திடீர்னு வந்து ஏதோ இந்த எலெக்ஷன்ஸ்ங்கிறதுனால இப்பத்துல இருந்து இனி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியும். மைனாரிட்டி மக்களுக்கு தெரியும், இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரியும் யார் இந்த மண்ணுல உண்மையாவே அவங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. அதனால இதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் கூட இல்லை. இஸ்லாமியர்களாகவும் சரி, கிறிஸ்துவர்களாகவும் சரி, மைனாரிட்டிஸ் யாரா இருந்தாலும் சரி, பின்தங்கிய மக்கள், பழங்குடியின மக்கள் எல்லாருமே வந்து அரசியல் இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் யார் நிஜமாவே அவங்க கூட இருந்து அவங்க நலனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் கேம் விளையாடுறதுக்காக இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையாவே தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்து மக்களுக்கு நல்லது விஷயம் செய்யுங்க, அப்புறமா விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே மேம். இவ்வளவு நேரம் நீர்த்துறையோடு பல கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.